வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். அரியாங்குப்பத்தில் இரு தரப்பினர் கடும் மோதல். காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் மீது தடியடி. 650 பேர் மீது வழக்கு. போலீசார் தீவிர ரோந்து. அதிமுகவுடன் என்ஆர் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை. தொகுதி பங்கீடு ஓரிரு நாளில் முடிவானதும் வேட்பாளர்களை அறிவிக்க ரங்கசாமி தீவிரம். தொகுதிகளை பங்கீடு செய்வதில் தொடர் இழுபறி. மேலிட உத்தரவின்படி திமுக காங்கிரஸ் குழு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு. இனி விரிவான செய்திகள். புதுவை அருகே உள்ள அரியாங்குப்பத்தில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக போலீசார் துப்பாக்கி சூடு நடத்திய நிலையில் தற்போது சம்பவ பகுதியில் மயான அமைதி நிலவி வருகிறது. புதுவை அரியாங்குப்பம் அங்காளம்மன் கோவிலில் சனிக்கிழமை இரவு மயான கொள்ளையை முன்னிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடந்துள்ளது. அந்நேரத்தில் வீராம்பட்டினம் மீனவ பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சுப்பையா நகரைச் சேர்ந்த பெண்ணை கிண்டல் செய்துள்ளார். இதனை உள்ளூர் இளைஞர்கள் தட்டி கேட்டுள்ளதால் ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியது. இதன் பின்னர் போலீசார் இரு தரப்பினரையும் அழைத்து பேசி பிரச்சனையை கட்டுப்படுத்தியுள்ளனர். இதுபோன்ற சூழ்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அரியாங்குப்பம் வந்த வீராம்பட்டினம் இளைஞரை சுப்பையா நகரைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் சனிக்கிழமை இரவு நடைபெற்ற சம்பவம் குறித்து கேட்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்து கொதித்தெழுந்த வீராம்பட்டினம் மக்கள் பயங்கர ஆயுதங்களுடன் வந்து சுப்பையா நகரில் இருந்த வீடுகளை சூறையாடி இருசக்கர வாகனங்கள் உட்பட பல்வேறு பொருட்களை சேதப்படுத்தினர். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அரியாங்குப்பம் சுப்பையா நகரைச் சேர்ந்த இளைஞர்கள் பெரியார் சிலை அருகில் இருந்த மீன் கடைகளை அடித்து நொறுக்கியதுடன் அங்கிருந்தவர்களை தாக்கியுள்ளனர். நிலைமை மோசமடைவதை கண்ட போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்ட போதிலும் இரு தரப்பினரும் போலீசார் முன்னிலையிலேயே தாக்கிக் கொள்ளும் நிலைமை ஏற்பட்டது. நேரம் ஆக ஆக நிலைமை விபரீதம் ஆவதை உணர்ந்த போலீசார் 8 ரவுண்டுகள் துப்பாக்கி சூடு நடத்தியதுடன் கலவரக்காரர்கள் மீது தடியடி நடத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் போலீசார் மீது கற்களை வீசியதுடன் போலீஸ் வாகனங்களையும் சேதப்படுத்தினர். தற்போது அரியாங்குப்பம் மற்றும் வீராம்பட்டினம் பகுதியில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதால் மயான அமைதி நிலவுகிறது. சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி சனிக்கிழமை சந்தித்து தேர்தல் கூட்டணி குறித்து பேசியதை தொடர்ந்து பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை துவங்கியுள்ளது. புதுவையில் தனி கட்சி துவங்கியுள்ள ரங்கசாமி நடைபெற உள்ள தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளார். இதற்காக சனிக்கிழமை சென்னை சென்ற ரங்கசாமி அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை போயஸ் கார்டனில் சந்தித்து பேசினார். புதுவையில் தற்போதுள்ள காங்கிரஸ் ஆட்சியை அகற்ற அதிமுகவின் ஆதரவு தேவை என்று வலியுறுத்திய ரங்கசாமியிடம் பேசிய ஜெயலலிதா தங்கள் தலைமையில் புதுவையில் ஆட்சி அமையட்டும் என்று வாழ்த்து தெரிவித்தது தெரியவந்துள்ளது. ஜெயலலிதாவை சந்தித்து பேசியிருப்பதன் மூலம் கூட்டணி உறுதியாகி உள்ளதால் புதுவை அதிமுக தேர்தல் பொறுப்பாளர்களான எம்பிக்கள் தம்பிதுரை, செம்மலை ஆகியோர் திங்கட்கிழமை புதுவை வந்தனர். ஆனந்தா ஹோட்டலில் தங்கியிருந்த அவர்கள் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமியை சந்தித்து பேசினர். முதல்வர் வேட்பாளராக ரங்கசாமியை ஜெயலலிதா அறிவிக்க முடிவெடுத்திருப்பதால் அதிமுகவை விட அதிகமான இடங்களில் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடவிருக்கிறது. புதுவையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் மற்றும் திமுக குழுவினர் இருமுறை நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாத நிலையில் இரு கட்சியினரும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியானதை தொடர்ந்து புதுவையிலும் இதே கூட்டணி நீடித்து வருகிறது. புதுவையில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த கட்சிகள் தரப்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதன்படி திமுக குழுவில் மாநில அமைப்பாளர் ஜானகிராமன், எதிர்க்கட்சி தலைவர் நாஜிம், எம்எல்ஏக்கள் சிவகுமார், சுப்பிரமணியன் ஆகியோரும், காங்கிரஸ் தரப்பில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முதல்வர் வைத்திலிங்கம், ராஜ்யசபா உறுப்பினர் கண்ணன், காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து இரு கட்சிகளின் குழுவினர் காங்கிரஸ் அலுவலகத்தில் தொகுதி பங்கீடு குறித்து 2 தினங்களாக பேச்சுவார்த்தை நடத்தினர். கடந்த முறை ஒதுக்கப்பட்ட போது தொகுதிகளை பங்கீடு செய்வது குறித்து பேசப்பட்டது. ஆனால் மறுசீரமைப்பு காரணமாக சில தொகுதிகள் மாறியிருப்பதால் அங்கு போட்டியிட இரு கட்சிகளும் ஆர்வம் காட்டுவதால் இழுபறி நீடிக்கிறது. தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் மற்றும் திமுக குழுவினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாத நிலையில் இரு கட்சியினரும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த மேலிடத்தை அணுக உள்ளனர். புதுவை சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியை ஆதரிப்பது என படைப்பாளி மக்கள் கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுவை படைப்பாளி மக்கள் கட்சியின் ராஜ்பவன் தொகுதி கிளை திறப்பு விழா மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் வைசியால் வீதியில் உள்ள மோகன் ஹாலில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. மாநில தலைவர் தங்கம் தலைமை தாங்க கௌரவ தலைவர் சபாபதி முன்னிலை வகித்தார்.
பொதுச் செயலாளர் சுப்பிரமணி பெயர் பலகையை திறந்து வைக்க புதுவை சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்கு பாடுபடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவை கதிர்காமம் தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவை கதிர்காமம் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதற்கு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சாந்தமூர்த்தி தலைமை தாங்க வேட்பாளர் பெத்த பெருமாள் கலந்து கொண்டு உரையாற்றினார். இதில் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கல்வி நிறுவனங்களில் 75% இடஒதுக்கீடு. புதுவையில் தலித் கிறிஸ்தவர்கள் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்து முன்னணியினர் இருசக்கர வாகனத்தில் காவி கொடி ஏந்தி புதுவையில் ஊர்வலம். கோவில்களை பாதுகாக்க வலியுறுத்தல். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா கார்ட்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். உலகின் முதலாக UV முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதல்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். மறைமலை அடிகள் சாலை, பர்வீன் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413 42073777. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸ் இன் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி, நௌகா செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ், A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க
மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. அரியாங்குப்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரவு போலீசார் நடத்திய தடியடி சம்பவத்தில் காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுவை அருகே உள்ள அரியாங்குப்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட கலவரத்தை தொடர்ந்து பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பாக காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் மாரியம்மன் கோவில் அருகே திரண்டு கூட்டம் நடத்தினர். அப்போது விநாயகமூர்த்தி என்பவரது வீட்டில் அமர்ந்திருந்தவர்களை கலைந்து செல்லும்படி போலீசார் எச்சரித்தனர். அப்போது அங்கிருந்தவர்களில் சிலர் கல்வீச்சில் ஈடுபட்டதால் போலீசார் தடியடி நடத்தினர். இதில் காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுவை மறை மாவட்டத்தில் இயங்கும் கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களில் 75% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி தலித் கிறிஸ்தவர்கள் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதம் மாறிய தலித் கிறிஸ்தவர்களுக்கு அரசு உதவிகளை வழங்க வேண்டும், புதுவை மறை மாவட்டத்தில் இயங்கும் கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களில் 75% இடஒதுக்கீடு மற்றும் கல்வி உதவித்தொகை வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி தலித் கிறிஸ்தவர்கள் கூட்டமைப்பினர் மற்றும் தலித் கிறிஸ்தவர்கள் விடுதலை இயக்கத்தினர் சுதேசி காட்டன் மில் அருகில் திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரோக்கியதாஸ் தலைமை தாங்க தேசிய தலித் கிறிஸ்தவர் கூட்டமைப்பின் தலைவர் மேரி ஜான், விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு செயலாளர் பாவாணன் உட்பட பலர் சிறப்பு கண்டன உரையாற்றினர். இதில் தலித் கிறிஸ்தவர்களின் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் கோவில்களை காக்க வலியுறுத்தி இந்து முன்னணியினர் இருசக்கர வாகனத்தில் காவி கொடியுடன் ஊர்வலம் நடத்தினர். புதுவையில் இந்து கோவில்களை காக்க வலியுறுத்தியும் இந்து கோவில்களை இந்துக்களே சுயமாக நிர்வகிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்து முன்னணியினர் திங்கட்கிழமை இருசக்கர வாகனத்தில் காவி கொடி ஊர்வலம் நடத்தினர். இதனையொட்டி நகரம் மற்றும் கிராமம் முழுவதும் நடைபெற்ற பேரணிக்கு இந்து முன்னணியின் அமைப்பாளர் சுனில்குமார் தலைமை தாங்க இதில் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா காப்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். உலகின் முதலாக யூவி முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதல்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பர்வீன் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413 42073777. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை,
இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸ் இன் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்மந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. காய்கறிகள் கடும் விலையேற்றம், பெட்ரோல் விலை வரலாறு காணாத உயர்வு. விரைவில் அனைத்து அத்தியாவசிய வீட்டு உபயோகப் பொருட்களின் விலை உயரும் அபாயம். டோன்ட் வரி, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரீ சம்மர் சேலுக்கு வாங்க. கோடைக்கு குளுமை தரும் சாதனங்களான விண்டோ AC, ஸ்பிளிட் AC, சீலிங் ஃபேன், பெடஸ்டல் ஃபேன், டேபிள் ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன், ஏர் கூலர்ஸ், சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜ், சைட் பை சைட் ஃப்ரிட்ஜ், இப்படி எல்லாமே விலையேற்றத்துக்கு முந்தைய ஓல்ட் ரேட்லயே கொடுக்கறாங்க. We have limited stocks at old rate. So சம்மர் வரைக்கும் வெயிட் பண்ணாம மணி எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரீ சம்மர் சேல்ல பொருட்கள் வாங்கி பணத்தை மிச்சப்படுத்துங்க, கோடையை என்ஜாய் பண்ணுங்க. மிக குறைந்த விலைக்கு உத்தரவாதம், 5 நிமிடத்தில் ஈஸி பினான்ஸ், விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, தென்னார்காடு மாவட்டத்துக்கு இலவச டோர் டெலிவரி. புதுவையில் 7000 சதுரடி பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சூப்பர் மார்க்கெட் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 90 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 91 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 4 அடியாகவே காணப்படும் என்றும், வடகிழக்கு திசையிலிருந்து 24 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். அரியாங்குப்பத்தில் இரு தரப்பினர் கடும் மோதல். காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் மீது தடியடி. 650 பேர் மீது வழக்கு. போலீசார் தீவிர ரோந்து. அதிமுகவுடன் என்ஆர் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை. தொகுதி பங்கீடு ஓரிரு நாளில் முடிவானதும் வேட்பாளர்களை அறிவிக்க ரங்கசாமி தீவிரம். தொகுதிகளை பங்கீடு செய்வதில் தொடர் இழுபறி. மேலிட உத்தரவின்படி திமுக காங்கிரஸ் குழு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு. கல்வி நிறுவனங்களில் 75% இடஒதுக்கீடு. புதுவையில் தலித் கிறிஸ்தவர்கள் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்து முன்னணியினர் இருசக்கர வாகனத்தில் காவி கொடி ஏந்தி புதுவையில் ஊர்வலம். கோவில்களை பாதுகாக்க வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.